250 கிராம் கோவக்காயை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 2 காய்ந்த மிளகாய், கட் பண்ணிய 6 சாம்பார் வெங்காயம், கோவக்காயை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் வதக்கி 100 ml தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வைத்து மிக்ஸி ஜாரில் 1 கையளவு தேங்காய், 5 பல் பூண்டு, சிறிதளவு கருவேப்பிலை, 5 சாம்பார் வெங்காயம், தண்ணி சேர்த்து அரைத்த விழுதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அரைத்த விழுத கோவக்காயில் அரைத்த விழுது 200 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற வரையும் கொதிக்க வைத்து எலுமிச்சை பழ அளவு புளியை ஊற வைத்து கரைத்து எடுத்த புளி கரைசல் 200 ml, தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் கொதிக்க வைத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் குழம்பு ரெடி.